Hi guys, welcome back to part 2 video. Part 1 பார்க்காம part 2 வந்தீங்கன்னா புரியாது. தயவுசெய்து part 1 பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே ஓகே சரி. part 2ல நான் டைரக்டா இதுக்கு போயிடுறேன், கொஸ்டினுக்கு போயிடுவேன். டிஃபரன்ஸ்க்காக வேற கலர்ல எழுதிக்கோமா, பிளாக் கலர்ல எழுதுவோமா? சரி ஓகே. இப்போ டைல்யூட் சொல்யூஷன் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் வித் பிளாட்டினம் எலக்ட்ரோட். சல்ஃபியூரிக் ஆசிட்னு சொல்லிட்டாங்க, H2SO4 டைல்யூட் அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் இருக்கு, கொஞ்சமா இருக்கு. சல்ஃபியூரிக் ஆசிட் கரண்ட்டை பாஸ் பண்ணி உடைச்சிங்கன்னா என்ன ஆகும் சார்? ஹைட்ரஜனும் இது வரப்போகுது சார், சல்ஃபர் SO4 மைனஸ் வரப்போகுது சார். இதுல என்ன சார் பிரச்சனை அப்படின்னா அதே தான், கரெக்டா சொல்லிட்டீங்க. H பிளஸ் பிளஸ் SO4 மைனஸ், அப்புறம் வாட்டர் இருக்குமா, H2O, அதை உடைச்சிங்கன்னா H பிளஸ் அண்ட் OH மைனஸ். ரெண்டுமே HH பாசிட்டிவ். நம்ம என்ன சொன்னோம், பாசிட்டிவ் இருக்கிறது வந்து கேத்தோட்ல போய் உட்காரும், ஏன்னா கேத்தோட் வந்து நெகட்டிவ் எலக்ட்ரோட், பாசிட்டிவ் போய் உட்காரும். ஸோ ஹைட்ரஜன் போனாலே என்ன இருக்கும், ஹைட்ரஜன் கேஸ் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அட் கேத்தோட்ல என்ன நடக்கும்னா, அட் கேத்தோட் யூ வில் கெட் ஹைட்ரஜன் கேஸ், விச் மீன்ஸ் ஹைட்ரஜன் பிளஸ் எலக்ட்ரான்ஸ், அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் நடக்கும். இதுல கேத்தோட்ல பிளஸ் எலக்ட்ரான்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து H கொடுக்கும். அப்போ இதே மாதிரி H பிளஸ் H சேர்ந்து மேலே இருக்கிற H கீழே இருக்கிற H சேர்ந்து H2 ஃபார்ம் ஆகும். ஸோ H2 கேஸ் ரிலீஸ் ஆகும் எதுல, கேத்தோட்ல. ஓகே சார், அப்போ ஆனோட்ல என்ன சார் நடக்கும் அப்படின்னா, அட் ஆனோட் இங்க என்ன எலக்ட்ரோட பத்தி ஏதாவது சொன்னாங்களா? பிளாட்டினம் எலக்ட்ரோட்ஸ் இனர்ட் எலக்ட்ரோட்ஸ். ஸோ அது வந்து ஒண்ணுமே பண்ணாது. அப்போ மீதி இருக்கவங்க தான் கான்ட்ரிபியூட் பண்ணோம். SO4 மைனஸ் OH மைனஸ். இங்க வாங்க, யார் இப்போ ஃபர்ஸ்ட் வரா? OH தானே ஃபர்ஸ்ட் வரா, SO4 பின்னாடி தானே இருக்கான். அப்போ OH தானே ரோல் பிளே பண்ணுவான். OH என்னன்னு சொன்னோம், ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும் சொன்னோமா, அதே கதையை அப்படியே காப்பி பேஸ்ட் இங்க பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளவுதான். OH gives OH plus electrons, அப்புறம் 4OH gives 2H2O plus O2 gas, ஆக்சிஜன் கேஸ் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட வேண்டியதான். புரிஞ்சா? சிம்பிள். ஃபோர்த்து இது போயிடலாமா? போயிடலாம் சார் அப்படின்னு சொல்றீங்களா? ஓகே. ஃபோர்த் என்ன சொல்றாங்க, aqueous solution of copper chloride with platinum electrodes, CuCl2. காப்பர் குளோரைட் கரண்டா பாஸ் பண்றீங்க. CuCl2 எப்படி உடையும்? CuCl2 வந்து Cu2 பிளஸ் 2Cl மைனஸ் உடையும். அக்வஸ்னா திருப்பி வாட்டர் இருக்கும். வாட்டர் எப்படி உடையும்? H பிளஸ் OH மைனஸ் உடையும். ஓகே, இப்போ இதுல அட் கேத்தோட் யாரு, ஹைட்ரஜனா Cu2 பிளஸ் பார்த்தா Cu2 பிளஸ் தான் வரும். அப்போ கேத்தோட்ல என்ன நடக்கும், கேத்தோட்ல கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்கும். ஸோ என்ன பண்ணுவோம், இந்த Cu2 பிளஸ் 2 electron will give you copper solid deposit at the cathode. காப்பர் போய் டெபாசிட் ஆயிட்டு இருக்கும். ஓகே சார், அட் ஆனோடு என்ன சார் நடக்கும்? ஆனோடு தான் உங்களுக்கு இந்த டேபிள் கொடுத்துருக்கோம்ல, யாரு, குளோரின் OH. யாரு ஃபர்ஸ்ட் வரா? முன்னாடியே குளோரின் வந்துடலாம் பாருங்க, குளோரின் கம்மி, அப்ப குளோரின் தான் வரப்போறான். அவன் தான் குளோரின் கேஸ் வரப்போகுது. அப்ப என்ன ஆகும்னா, ஒரு குளோரின் என்ன பண்ணும், இது வந்து ஆனோட்ல என்ன பண்ணும், இட் வில் ஆனோட்ல லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், கரெக்டா? எலக்ட்ரான்ஸை கொடுத்து Cl பிளஸ் எலக்ட்ரானை கொடுக்கும். திருப்பி அதே மாதிரி ஒரு Cl இன்னொரு Cl சேர்ந்து யூ ஃபார்ம் Cl2Cl2 கேஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுல என்ன நடக்குது, காப்பரும் அட் த கேத்தோடு, குளோரின் கேஸ் அட் த ஆனோடு. கிளியரா? இந்த மாதிரி எந்த விதமே நீங்க பார்க்க முடியாது அப்படின்னு நானே சொல்லிக்குவேன். ஓகேவா? சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க பை சப்ஸ்கிரைபிங், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வந்து கொஞ்சம் மேக்ரோவா தான் சொல்லியிருக்கேன். நான் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ அதெல்லாம் பத்தி, இந்த டேபிளை பத்திலாம் நான் உள்ள கொண்டு வரல. இந்த அளவுக்கு டீட்டெயிலா டெப்தா தெரிஞ்சுக்கணும், ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஐலேண்ட் டியூஷன்ஸ்ல கோர்ஸ் ஜாயின் பண்ணி சிஸ்டமேட்டிக்கா படிச்சீங்கன்னா யூ கேன் அச்சீவ் வாட் எவர் யூ வாண்ட். ஓகேவா? தேங்க்யூ கைஸ், வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.